ராம் என்னைக்கே ஒரு நாள் விளையாட்டு பண்ண தப்பா இல்ல. இப்ப அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து காப்பாத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கான். குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பையனை தலைகுடியே வச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்ப பையனை தொட கூட விட மாட்டாரு. இப்ப எப்படியோ ஒரு வழியா அப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டு போயிடுறாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம், கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாங்க. இப்ப அப்பாவும் ஃப்ரெண்டு கூட ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் ஃபேமிலி யார் பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனும் செட்டில் ஆகணும், என் வைஃபும் கடைசி காலத்துல யார் கையும் ஏது நிக்க கூடாதுல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போறாரு. இவ்வளவு ஃபீல் பண்றத பாக்குற ஃப்ரெண்டும் ராம கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா உனக்காக தான் அவன் கெரியரே மாத்திக்கிட்டு இப்ப மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா பதிலுக்கு நீ அவனுக்கு வலியையும் கஷ்டத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுனால கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுல ஹார்ட் அட்டாக் வந்தது யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ராமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப தங்கச்சி பொண்ணு பாத்துட்டு போறவங்களும் நிறைய வரதட்சணை கேக்குறாங்க. இதனால இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற ராமோட தங்கச்சி எனக்கு அந்த பையனை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டா. இது எல்லாத்தையுமே ராம் நின்னு பாத்துட்டு தான் இருக்கான். இப்ப ஃபேக்டரியில கூட வேலை செய்யறவங்க கூட என் பையன் கார் வாங்கிட்டான், என் பையன் வீடு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ராமோட அப்பாவை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே ஒருத்தன் சில பேருக்குலாம் கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் கிடைக்காது, அவங்களாம் கடைசி வரைக்கும் உருப்படாத பிள்ளைய வச்சுட்டு கஷ்டமா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற இவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. ராமு அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு போய் ஈவென்ட் பிளான் பண்றது பத்தி பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறது கேக்குற அவரும் உங்க கம்பெனி பத்தி ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாரு. இவனுங்க ஈவென்ட் பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சிருப்பானுங்க. இவனுங்க திட்டி ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான். அதை ராம் கிட்ட காமிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ராமோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என் கம்பெனியோட எம்டிக்கு நாளைக்கு பர்த்டே, அந்த ஈவென்ட் எடுத்து நீங்க நடத்துங்க, நீங்க விடது கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஈவென்ட் உங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேக்குற ராமோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு எம்டியோட வீட்டுக்கு போனா பார்த்தா எம்டியோட குடும்பத்துக்குள்ள நிறைய ஃபேமிலி பிரச்சனை இருக்கும் போல. எம்டியோட லாஸ்ட் பையன் சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் தனியா தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அங்க கோச்சிட்டு வெளியே போயிடுறான். இப்ப ஃபேமிலியோட சிச்சுவேஷன் சரியில்லை, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த சான்ஸை விடுற மாதிரி இல்ல. அதனால கோச்சிட்டு போன அந்த பையன் கிட்ட போய் நாசுக்கா பேசி உங்க ஃபேமிலி உங்க மேல அக்கறையா இருக்காங்களா இல்லையான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கடத்தினா மாதிரி இப்ப கால் பண்ணி 100 கோடி ரூபாய் கொடுத்தா உங்க பையனை விடுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வளவு காசு கொடுத்தா என்ன வந்து கூட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே ஓடி வராங்க. பேக் ஃபுல்லா இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு அவங்களோட சொத்து பத்திரம் அவங்க வச்சிருந்த நகை குழந்தையோட கையில போட்டு இந்த வளையல் கூட கழட்டி அந்த பேக்ல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற இவனும் இப்ப அவங்க ஃபேமிலி கூட ஒண்ணு சேர்ந்துட்டான். அந்த இடத்துலயே சர்ப்ரைஸா எம்டியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. இதனால அந்த கம்பெனியோட ஈவென்ட் மொத்தம் நம்ம ஹீரோவே பண்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது.